exercise 1.4 உள்ள 9th sum. Find the least number that must be subtracted 6666 so that becomes a perfect square. Also, find the square root of the perfect square thus obtained அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு லீஸ்ட் நம்பரை அதோட சப்ராக்ட் பண்ண போகிறோம். இதோட லீஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணால் அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறப்போகுது. அதுக்கப்புறம் அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட்டை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாங் டிவிஷனில் போட போகிறோம். அதில் கீழே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ரிமைண்டர் கிடைக்கும். அதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் லாங் டிவிஷன் மெத்தடில் போடணும். ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் எழுதிக்கிறேன். லாங் டிவிஷன் மெத்தட் இப்போது எழுதிடலாம். இங்கே நம்மளுக்கு என்ன 6666 ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறோம். இப்போது நம்மளுக்கு இங்கே இருக்க நம்பர் இங்கே போட்டால் நம்மளுக்கு அதே கிடைக்க போகுது. அப்போ 8 8 போட்டு பார்க்கலாமா? 8 8 64 -2 வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளால் இந்த ரெண்டு நம்பரை கீழே இறக்கிக்க முடியும். இப்போ 266 வந்துடும். இப்போது இங்கே இருக்க நம்பரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 8 × 2 என்ன? 8 1 8 8 2 16. இப்போது இங்கே 16 கூட இங்கே ஏதோ நம்பரை ஆட் பண்ண போகிறோம். போட்டு நம்மளுக்கு 266 இல்லை அதுக்கு நியராக கிடைக்க போகுது. இப்போ 116 கிடச்சிருக்கு. அதோட எந்த நம்பர் போடலாம்? 161 multiply by 1 is equal to 161. 162 multiply by 2 is equal to 2 2s are 4 6 2s are 12 2 இங்கே 1024 இதோட கூட போயிடுது. ஸோ நம்ம இதை தான் போட்டாங்க. 61 கிடச்சிச்சு. ரிமைனிங் 266ல் 161 கிடச்சிச்சோம்னா இங்கே 501 மீதி 105 இருக்குது. இப்போது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஸோ நான் இன்னொரு தாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கேளுங்க. Find the least number that must be subtracted 6666 so that becomes a perfect square. Also, find the square root of the perfect square that obtained அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 666ஓட ஏதோ ஒரு லீஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. அதனால சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறப்போகுது. அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக இதில் தான் பண்ணி ஆகணும். லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ணணும். அதில் ரிமைண்டராக நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போகுது. இப்போ 6666 போட்டுக்கிறோம். ரெண்டு ரெண்டாக பிரிச்சுடும். 6 ஒரு 6 2 6 1 இன்னும் 2 6 1 8 8 என்ன வந்துடும்? 64. 66ல் 64 போயிடுச்சு. ரிமைனிங் 2 இந்த 2 6ம் கீழே இறங்கிடுமா? அப்போது இந்த வந்திருக்க 8 நம்மளால் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 8 2s are என்ன? 16. இப்போ 160 பக்கத்தில் ஏதோ ஒரு நம்பரை போட்டோம்னா நம்மளுக்கு 266 கன்ஃபார்மாக கிடைக்காது. ஏன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஏதோ ஒரு நம்பர் லெஸ்ஸாக தான் கிடைக்க போகுது. அந்த நம்பர் என்ன அப்படின்னு அந்த நம்பர் தான் நம்ம என்ன பண்ணணும்? இதை சப்ராக்ட் பண்ணணும். இப்போது இந்த 161 போடுறோம். 161 மல்டிப்ளை பை 1 போட்டால் நம்மளுக்கு என்ன வரும்? 161 அப்படி வந்துடும். 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 324 தான். ஏன் அப்படின்னா 2 2s are 4 6 2s are 12 2 இங்கே 1 3 1s are 2 1s are 2 + 1 3. அப்போ 324 கிடைக்கும். ஃபோர் ரிமைனிங் நம்மளுக்கு 266ல் 161 போயிடுச்சுன்னா 105 ரிமைனிங் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது இந்த 666ஓட என்ன பண்ண போகிறோன்னா 105 லெஸ் பண்ண போகிறோம். 666ல் 105 லெஸ் பண்ணணும். 6 5 போச்சுன்னா 1 6561 நம்மளுக்கு. இப்போ இந்த ரூட் ஆஃப் 6561 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். ஏதோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6561. ஃபர்ஸ்ட் நம்ம 50 அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். 81 பண்ணி பார்க்கலாம். சும்மா ரேண்டமாக தான் நான் பார்க்குறேன். 81 multiplied by 81 81 multiplied by 81 1 1s are 1 8 1s are 8 8 1s are 8 8 8s are 64 1 8 8 8 1 8 16 6 இங்கே 1 இங்கே 5 6 5 6 1 கிடச்சிச்சு. அப்போ 81 multiplied by 81. இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன ஆயிடும்? 81 ஸ்கொயர்டு. அப்போது ரூட் எழுதும் போது ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ 81
அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.